இன்னைக்கு வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்குல குலோப் ஜாமுன் செய்வாங்க, பாயாசம் செய்வாங்க. இந்த மாதிரி மைதா மாவு யூஸ் பண்ணி மட்டும்தான் பிஸ்கட் செய்ய முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு கூட செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 1/2 kg சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மண்ணு போக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலை பீல் பண்ணி எடுத்துருங்க. இந்த 1/2 kgக்கு ஒரு 20 கிராக்கர்ஸ் நம்மளுக்கு வரும். இதுக்கப்புறம் இந்த பீல் பண்ணி எடுத்துட்டு இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக ஒரு 250 ml பக்கமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்க ஒரு பவுலில் போட்டுட்டு இதை மூடிட்டு கரெக்டாக ஒரு விசில் வர மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். அதுலேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேகலைன்னா இன்னொரு சவுண்ட் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கிழங்கு ஒரே ஒரு சத்தம் தான் விட்டேன், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு அகலமான பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சுட்டு நல்லா கிழங்க மேஷ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 கியூப் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக அது எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகும். அது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் கட்டி படுற மாதிரி தெரிஞ்சுதுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டுட்டு அதில் ஒரு 8லேருந்து 9 பால்ஸ் வச்சுருக்கோங்க. கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி குட்டியாக ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பட்டர் பேப்பரை வச்சு இந்த ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக கிராக்கர்ஸ் வந்துடும். இந்த கிராக்கர்ஸை 140 டிகிரியில் ஒரு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான கிராக்கர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அவனை 140 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கிராக்கர்ஸை வச்சுட்டு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி சூப்பரான கிராக்கர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு சீசனில் இந்த பிஸ்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமிழ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.